சாப்டர் 11th verse, 11வது வசனம். 10:11. 10th chapter 11th verse. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற எவரும் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப யார் ஆண்டவர் விசுவாசிக்க சொல்றாரு? உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்களாய் ஆண்டவர் சில விஷயங்களை தாமதிக்கிறார் நம்ம லைஃப்ல. நம்ம கேட்டோன்னு கிடைக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் யாரை கூப்பிட்டுருக்கிறாருன்னா, பலம் உள்ளவர்களை கூப்பிடல, பலம் இல்லாதவர்களை தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். பைபிள் சொல்லு, பலவான்களை வெட்கப்படுத்த முடியும். புத்திசாலிகளை ஆண்டவர் கூப்பிடல, புத்தியீனவர்களே ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். புத்திசாலிகளெல்லாம் வெட்கப்படுத்த முடியும். பாருங்க, ஆதியாகமம் 11வது அதிகாரம் 30வது வசனம். 11th chapter 30th verse. 11:30. 11th chapter 30th verse பாருங்க என்ன சொல்லுது. 11:30. 11:30. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தால். அல்லேலூயா. குறை இது இப்போ லைஃப்ல இருக்கிற ஒரு குறை. நான் வேற ஒரு எக்ஸாம்பிள், இது இந்த வார்த்தைக்காக எடுத்த எக்ஸாம்பிள். அப்ப என்ன இருக்குது? அவ லைஃப்ல ஒரு குறை இருக்குது. திருமணமாயும் அவரோட வாழ்க்கையில ஒரு குறையான ஒரு வாழ்க்கை. இப்போ ரொம்ப பெரிய போராட்டம், ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப ஆண்டவர் யாரை கூப்பிட்டு என்ன ஆசீர்வதிக்கிறார்? இப்ப பாருங்க 12வது அதிகாரம். இப்ப பாருங்க 12th chapter 12th chapterல 3rd verse பாருங்க என்ன சொல்லுது. ನೀನು ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗುವಿ, ನಿನ್ನನ್ನು ಅರಸುವವರನ್ನು ಅರಸುವೆನು, ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನು ಶಪಿಸುವೆನು, ನಿನ್ನ ಮೂಲಕ ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕುಲದವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? குறை உள்ளவள் ஆபிரகாமோட இருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன், சபிக்கிறவர்களை சபிக்கிறேன். உன் நிமித்தமா உலகத்துல இருக்கிற குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ குறையா இருக்கிறது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவ பாருங்க, பைபிள் சொல்ற அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். ಯೆಹೋವನು ಹೇಳಿದ ಮೇರೆಗೆ ಅಬ್ರಾಮನು ಹೊರಟು ಹೋದನು, ಲೋಟನು ಸಂಗಡ ಹೋದನು. ಅಬ್ರಾಮನು ಕಾರಾನ್ ಪಟ್ಟಣವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟಾಗ 75 ವರ್ಷದವನಾಗಿದ್ದನು. ಅವನಿಗೆ 75 ವಯಸ್ಸು, சாராய்க்கு 65 வயசு. 10 வருஷம் டிஃபரன்ஸ். 65 வயசு இருக்கு நமக்கு உள்ளே இல்ல. இப்ப பாருங்க, இப்ப இதை குறித்து அவன் கவலைப்படும் போதெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு பாருங்க. 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 1வது வசனம். தேவனோட வார்த்தை வருகிறது. அப்ப ஆபிரகாமுக்கு தேவனிடத்துல ஒரு கேள்வி இருக்குது பாருங்க. 15th chapter 1st verse. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தரோட வார்த்தை இவன் ஆபிரகாம், அவளை ஆபிரகாம். இப்பதான் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய. ஆபிரகாமுக்கு தெரியல ஏன் ஆண்டவர் இதை பேசுறாருன்னு. நீ பயப்படாத. ஆண்டவருக்கு தெரியும், முன்னாலே தெரியும் நம்ம என்ன சந்திக்க போறோம், சத்துரு நம்மளை எப்படி சோதிக்க போறான், எந்த விதத்துல சோதிக்க போறான். இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்மளை டச் பண்ண முடியாது. ஆண்டவரோட பர்மிஷன் இல்லாம சத்ரு நம்மளை டச்சே பண்ண முடியாது. என்ன இப்ப சத்ரு சொல்றான்னு வச்சுக்கோ ஆண்டவர்கிட்ட, பாருங்க இவனை இந்த வேலையில இருந்து எடுக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல வேற வேலை நான் வாங்கி தருவேன்னாரு. நீ எடுத்துக்கோ, உணவு உயர்வு தான். அப்ப நீ எடுக்கிறேன்னா அவர் கொடுக்குவாரு. எடுக்கதான் அவனால முடியும், கொடுக்க யாரால முடியும்? ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அதனாலதான் அவன் திருடனா இருக்கிறான். ஆண்டவர் யாரா இருக்கிறாரு?
ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில இல்லாத விஷயத்தை பத்தி இல்ல. பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு ஆபிரகாம் என்ன ரிப்ளை பண்றான் பாருங்க. 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம் ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு தான் பிள்ளை இல்லையா ஆண்டவரே? தமஸ்கு ஊரானாகிய இந்த எலிசேயர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பாருங்க, எனக்கு தான் பிள்ளை இல்லையா? அப்படியே படிச்சுட்டு வாப்பா. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு கொடுக்கல, நீங்க ஒரு புள்ளிய கொடுக்கலன்றாரு. அப்படியே படிங்க. வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். பாருங்க, அப்படியே படிங்க. என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி என்ன சொல்றாரு? இவன் இல்ல, வேலைக்காரன் இல்ல, என்ன உன் சொந்த குடும்பத்துல உன் சொந்த கர்ப்ப பிறப்பொன்னு பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டும் போய் ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டுறாரு. இவங்க எல்லாம் இதை போல உன்னோட சங்கதிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்றாரு? விசுவாசிக்கிறார். இப்ப சென்டர்ல பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் அவளை தெரியாதப்ப என்ன பண்ணிட்டாரு? எஜிப்துக்கு போயிட்டாருல்ல. ஏன்னா அவரை ஆண்டவரா புரிஞ்சுக்கல. அவர் அப்போ எஜிப்துக்கு போனதுனால அங்கிருந்து ஒரு வேலைக்காரியை கூட்டின்னு வந்துட்டாரு. ஏன்னா அங்க பார்வோன் என்ன பண்ணா, வேலைக்காரிங்களும் அனிமல் இதெல்லாம் கொடுத்து அமிச்சிட்டான், வேலைக்காரங்களாம் கொடுத்து அமிச்சிட்டான். அதுல இருந்து வந்த வேலைக்காரி தான் ஆகார். என்ன பாருங்க, 16வது அதிகாரம். இப்ப என்ன, இப்போ ஒரு பிளான் தோணுதுன்னா, இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சாராய்க்கு ஒரு பிளான் தோணுது. பாருங்க, 16வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும் ஒரு வேளை அவளால் என் நீங்கி கட்டப்படும் என்றார். பாருங்க என்ன பண்றா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல இன்னும் கட்டப்படல. அந்த டிசப்பாயின்மெண்ட் இன்னும் இருக்குது. இன்னும் ஆண்டவர் எனக்கு செய்யல, இன்னும் ஆண்டவர் எனக்கு இது செய்யல அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் உள்ள வளர்ந்துனே இருக்குது. இது வளர்ந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வேற வழிகளுக்கு போக நம்மளுக்கு என்ன ஆயிடும், மனதுடையவர்களா மாறிடுவோம். ஒரு கட்டத்துல ஆண்டவர் என் கர்ப்பத்தை அடைத்தாரு, என் வேலைக்காரியோட இருந்து எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றக்கூட, அப்படியாவது என் வீடு கட்டப்படட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எண்ணம் வந்தோன்னே ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவங்க மனைவியோட பேச்சு அவரு எதுவும் பேசல, ஜாஸ்தியா இது பண்ணல. பாருங்க என்ன பண்ணாரு, அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாரா எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். இப்ப என்ன ஆச்சு பாருங்க, கொடுத்தோன்னே அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவன் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. இவன் வெயிட் பண்ணிருக்கிறா ரொம்ப வருஷமா, இவளுக்கு நடக்கல. ஆபிரகாமோட அந்த வேலைக்காரி இருந்தா அவ இப்ப என்ன ஆயிட்டா, கர்ப்பம் தரித்தாள். புரியுதுங்களா? இப்போ என்ன மனுஷரும், இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் இவ்வளவு நாள் இருக்கிறாரு, இன்னும் அவரோட மனைவிக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல. கடவுளோடே இருக்கிறியே, உனக்கு ஆசீர்வாதம் இல்ல. பிசாசு நம்மள என்ன கேட்குவான், கடவுளோட இருக்கிற நீ எப்பவுமே ஆண்டவர் ஆண்டவர்ன்றான அவன் வாழ்க்கை என்னாச்சு, ஆண்டவரோட இருக்கிறான். ஆண்டவர்னா ஒண்ணு ஏதோ அவனுக்கு அவனோட ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஒன்னும் அது நிறைவேறல. ஆனா இங்க வேலைக்காரோட இருந்தோடனே ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு, இஸ்மாயில். என்ன இது தேவனோட சித்தம் அல்ல, ஆண்டவரோட பிளானே இல்ல. அது தேவனோட பிளான் இல்லாம கூட நடக்கும் சில விஷயம். நம்ம கேட்டுனே இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ண குத்துருவார் ஒரு அடி. என்ன வச்சுக்கோ, என்ன நான் சொல்றது, அப்ப கேட்டுனே குத்துருவாரு. அப்புறமா நம்மளை யோசிக்க கேட்குவாரு, வேண்டா நம்ம அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நடக்கும். என்ன பாருங்க, ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா கொடுத்துட்டாரு. சாராய் தொந்தரவு கொடுத்தா, சரி நீ நினைச்ச மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்ப என்ன ஆச்சு பாருங்க, இதோட விளைவு. இஸ்மேல் பொறுக்கும் போது அவனுக்கு எவ்வளவு வயசு? 16வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 16:15. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகாரை பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல்
ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தார். கரெக்ட். நான் 75 இது முன்னால வசனம் படிச்சப்போ 10 வருஷம் கானான்ல இருந்தாரு. 85 இப்போ அவர் சொன்ன இடத்துல இருந்து ஒரு வருஷம் குழந்தை உண்டாகி பிறந்ததால 86 வயசு கரெக்டாக இருக்குது. இந்த 3 சாப்டர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 86 வயசு. இப்போ ஆண்டவர் இவர் ஏற்றுக்கொண்டு எவ்வளோ வருஷம் ஆகுது? 11 வருஷம் ஆகுது. 11 வருஷம் ஆகியும் இன்னும் தேவனோட வாக்கு தத்துவம் இவரோட வாழ்க்கையில இன்னும் நிறைவேறல. இப்போ பாருங்க, 13 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை இல்லை ஆண்டவர்கிட்ட. இந்த 17th சாப்டர் 1st verse பாருங்க. இப்போ எவ்வளோ வயசுன்னு பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது 13 இயர்ஸ் எந்த வித வார்த்தையும் இல்ல. ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. 13 வருஷம் சைலண்டா இருக்குது. இந்த 16வது வசனத்திற்கும் 17:1க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னா 13 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 86 வயசுல இஸ்மாயில் பிறந்தான். 99 வயசு வரைக்கும் எந்த வார்த்தையும் ஆண்டவர் பேசி நம்ம கேட்கவே இல்லை. 13 இயர்ஸ் ஆண்டவர் பேசாம இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமனாயிரு என்று சொன்னார். உத்தமனாயிரு, என் முன்னால நீ குற்றம் இல்லாதனாயிரு. உத்தமனாயிருன்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யோபு கூட அப்படிதான் சொல்றாரு, உத்தமன். நோவாவை கூட சொல்றாரு உத்தமன். உத்தமமா இருக்குதுன்னா என்ன, குற்றமற்றவனா இருக்குதுன்னா என்ன, பிளேம்லெஸ் இங்கிலீஷ்ல. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன, பாவம் செய்யாம இருக்கிறதா? முடியவே முடியாது. எந்த மனுஷனாலே முடியாது. ஏதோ ஒரு விதத்துல பலவீனமா செஞ்சிருவான். குற்றமற்றவனா இருப்பதுனா பிசாசுனாலையும் உன் சொந்த மனசாட்சினாலையும் குற்றப்படுத்தாம இருக்கணும். நீ ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி நிக்கணும்னா குற்றமற்றவனா, தப்பு செஞ்சா கூட அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டவனா இருக்கணும். அப்பாவுக்கு தெரியாம நம்ம எதுவும் செய்ய போறது இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அப்பா கிட்ட வந்து அதை சொல்றோமான்னு பாக்குறாரு, மன்னிப்பு கேட்கறியான்னு பாக்குறாரு. யார் மன்னிப்பு கேட்கறானோ குற்றமற்றவனாகி போறான். பாவம் செய்யாதவங்கலாம் இல்லை, இவங்கலாம் பாவம் செஞ்சவங்க தான். ஆபிரகாமும் சரி, யோபும் சரி, நோவும் சரி, ஏதோ ஒரு விதத்துல பலவீனர்கள். பிளேம்லெஸ் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் போது அவர்களோட குறைகளை ஆண்டவர் முன்பதாக ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, பிரசன்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கும் சான்ஸ் கொடுக்கல, குற்றப்படுத்துற மாதிரி சான்ஸ் கொடுக்கல, பிசாசுக்கே சான்ஸ் கொடுக்கல. வாங்க இப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. இப்ப ஆபிரகாமுக்கு வந்து 15வது வசனம், அதே 17:15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். அப்படியே படிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதித்தேன் என்றார். படிங்க படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து சிரிச்சா ஆண்டவர் சொன்னதுக்கு, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. பாருங்க 5வது வசனத்துல தான் இவர் பேரே வந்து ஆபிராம்ங்கிறது ஆபிரகாமா மாறுது. இங்க வந்து சாராயா இருக்கிறது சாராவா மாறிடுச்சு. என்ன பாருங்க என்ன சொல்றாரு, சாரால ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாராம். குறை உள்ளவரை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், குறை உள்ளவரை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இல்லாதவனை தான் இருக்கிறவனாய் மாத்துகிறார். இருக்கிறவன் இருக்கிறவனாவே இருக்கட்டும். ஆனா யாரை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாம், சாரா. யார் அவங்க வாழ்க்கை என்னவா இருக்குது, ஏதோ ஒரு விதத்துல உடைந்து போய் முடியாதவர்களாய், பலவீனர்களாய், குறை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் கூப்பிட்டு என்ன பண்றாரு. இப்போட ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இல்ல. 18வது வசனம் பாருங்க என்ன சொல்றான். அப்போட நம்பல ஆனவோட ஆண்டவர் இப்ப மாத்துறாரு பாருங்க. 19வது வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். பாருங்க ஆண்டவர் பேரே சொல்லிட்டாரு. இவன் வந்து இஸ்மாயில் இஸ்மாயில்னே பிடிச்சிருக்காதரா, அதுல இருந்து வெளியே வந்துரு. இஸ்மாயில் வந்து உன்னோட பிளான். ஏன் பிளான் இஸ்மாயில் கிடையாது, ஏன் பிளான் ஈசாக்கு தான்.
நீ போட்ட பிளான் இஸ்மாயில். அதுதான் இவ்வளவு பெரிய மலையா வந்து நிக்குது இப்போ இஸ்ரேலுக்கு சேலஞ்சு. ஆனா ஈசாக்கு தான் ஆண்டவர் வச்ச பிளான். என்ன அப்ப ஈசாக்க நான் கொடுக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சு? அற்புதம் செஞ்சாரு. ஆகாருக்கு உடனே ஆயிடுச்சு. என்ன சாரால 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சாரு. ஏன்? 21வது அதிகாரம் ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறார். அதுக்கப்புறம் 18வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், உற்பவ காலத்துல நான் வருவேன், சாரால் கர்ப்பவதி ஆவாள் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப அந்த குழந்தை பொறுக்குது பாருங்க. 21:1 என்ன சொல்லுது? தான் சொல்லியிருந்தபடி. அதுதான் இம்பார்ட்டன்ட். சாரா பேரில் கடாட்சமானார் கர்த்தர், உரைத்தபடி அவர் சொன்ன வார்த்தையின்படியே சாராளுக்கு செய்தருளினார். சொன்னார்னா செய்வார். அதான் அவரோட பவர், வல்லமை. சொன்னார்னா கண்டிப்பா எந்த சூழ்நிலையும் செய்வார். சொல்றாரான்னு பார்த்துடும், உங்கள்கிட்ட பேசுறாரான்னு கேளு, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோ. 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவன் குறித்திருந்த காலம், அதுதான் உன்னோட நேரம், வேற எதுவும் கிடையாது. ஆண்டவர் செய்ய மாட்டார்ன்றது பிரச்சனை இல்ல, அவர் குறித்திருந்த காலம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்ன்றதுதான் ஆண்டவரோட எதிர்பார்ப்பு உங்ககிட்ட. ஹல்லேலூயா. அவர் குறித்திருந்த காலம், அவன் 25 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, குறித்திருந்த காலம் வரைக்கும் தான் குறை உன்னோட வாழ்க்கையில இருக்கும். அதுக்கப்புறம் யாருமே உன்னை பேச முடியாது. எல்லாருமே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். படிங்க, என்ன சொல்லுது? குறித்திருந்த காலம் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். நகைப்பு என்று அர்த்தம். நகைப்பு, லாஃப்டர், சந்தோஷம். சந்தோஷத்தை கொண்டு வந்துதான் வாழ்க்கையில. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அனலைஸ் பண்ணலாம். ஏன் 25 வருஷம் வெயிட் பண்ண வைக்கணும்? ஏன் அங்க உடனே நடக்கணும்? 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சு எதுக்குன்னா, அந்த காத்திருப்பு காலத்துலதான் ஆண்டவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னமும் ஆண்டவரோட வழி நடத்துதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கலன்னா நம்ம காத்திருக்கிறோம் பாருங்க. அந்த காத்திருக்கிற டைம்ல தான் ஆண்டவர் யாரு 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 என்னன்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறார். 25 இயர்ஸ் ஆண்டவரோட நடந்ததுக்கோட அடையாளம் என்னன்னா, இவன் ஆண்டவர் யார் என்ற அந்த வேல்யூ அவனுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே கிடைக்கிறதுக்கும் ரொம்ப வருஷம் விட்டு கிடைக்கிற விஷயத்துக்கும் காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இவன் காத்திருந்து பெற்றுக்கொண்டதால, சாரா காத்திருந்து பெற்றுக்கொண்டதால வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்போ ஆண்டவரத்தை புரிய வைக்கிறாரு, அதற்காக அவனை வெயிட் பண்ண வைக்கிறாரு. அவரோட வழி என்னன்னு அவனுக்கு தெரிய வைக்கிறார். டு நோ த வேஸ் ஆஃப் காட். தேவன் யார் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா ஆபிரகாம் மேல வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்பது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வரப்போகிறார் அவர் மூலியமா. அதற்கு அப்ப தடை வருமா வராதா? அப்ப அங்கிருந்தே தடை கொண்டு வந்துட்டான் பிசாசு. என்ன அப்போ தடை வருவதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. காத்து இருக்கிற காலம் என்பது ஒரு விசுவாசிக்கு எப்படி இருக்கணும், ஆண்டவர் மேல ஆண்டவரை பத்தி இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரமாய் அது இருக்கணும். இல்லைங்களா? பாருங்க, அண்ணால கூட அப்படித்தான் பண்ணாரு. நம்ம பாக்குறோம் 1 சாமுவேல்ல அண்ணால கூட கதற வச்சாரு, கூப்பிட வச்சார், கண்ணீரோட வச்சாரு. ஆனா எதற்காக? யார் பொருந்தது? சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசி. என்ன, அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட கீழே உழுலியான். அதே பெண்ணைனா அவளுக்கு உடனே மேரேஜ் ஆகி எல்கனாவோட குழந்தை பிறந்துச்சு. ஆனா அண்ணால இங்க வெயிட் பண்ண வச்சார், கண்ணீரோட வைக்கிறார், வெயிட் பண்ண வைக்கிறார். அப்போ ஒரு பொருத்தனை செய்கிறார். வெயிட் பண்ணலனா இவ பொருத்தனை செஞ்சிருக்க மாட்டான். என்னன்னு பொருத்தனை பண்றா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனம் 10-11 பாருங்க என்ன சொல்லு.
1 Samuel chapter 1 verse 10 and 11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். எவ்வளவு ஸ்பெசிபிக்கா கேக்குறா பாருங்க. ஒரு ஆண் பிள்ளையை எனக்கு கொடுத்தா. அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த மாதிரி வைராகியமாய் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கும்படி ஆண்டவர் அவளை காத்திருக்க வச்சார். உடனே கொடுத்திருந்தா இந்த மாதிரி பிரேயர் பண்ணிக்கு வரா என்னன்னு எனக்கு தெரியல. உடனே இந்த பிள்ளைய கொடுத்திருந்தா சாமியல் தீர்க்கதரிசி தான் பிறந்துக்கு வரா இல்லையான்னு தெரியல. ஆனா கொடுத்ததும் கொடுத்தாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அவன் ஒரு பவர்ஃபுல்லான மேன் ஆஃப் காட், பயங்கரமான தீர்க்கதரிசி. அவன் ஜோம் பண்ண இடி மின்னல் அடிக்கும், அவ்வளவு பவர். அந்த மாதிரி வல்லமை படைத்த ஒருத்தனை பிள்ளையாய் ஆண்டவர் கொடுத்தார். அப்ப காத்திருக்கிற காலம் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கக்கூடாது. காத்திருக்கிற காலம் நமக்கு இன்னமும் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்குது. அல்லேலூயா. இன்னமும் அவர் யாரு, இன்னமும் அவர் யார், அவரோட பவர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதற்காக ஒரு வாய்ப்பாய் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னமும் எல்லாரோட ஆண்டவரை பத்தி உனக்கு தான் நிறைய தெரியும். ஏன்னா நீ தான் அந்த போராட்டத்துல இவ்வளவு நாள் இருந்திருக்கிற. மிச்ச பேருக்கெல்லாம் ஆண்டவர் அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா அவங்க வெறும் பைபிள் ஒண்டி தான் படிச்சிருக்கோம். பைபிள் ஒண்டி படிக்கிறதுனால ஆண்டவர் தெரிஞ்சிட மாட்டாரு. அவரோட இடைப்படணும், இருக்கணும். இருக்க இருக்க அவர் கேரக்டர் என்ன, அவர் எப்படி நடத்துறாரு, ஏன் இல்லைன்றாரு, ஏன் இருக்குதுன்றாரு, ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு, ஏன் இதை பேச வைக்கிறாரு, எல்லாமே புரிஞ்சிடும். அப்ப நம்ம அவரோட இருக்கும் போது தான் தெரியும். பாருங்க, காத்து இருக்கிறது எதற்காக? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தான். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல உயர பறக்க ஆண்டவர் வைக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பலனற்றவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு காத்திருந்தோம்னா, அவருடைய வார்த்தையின் மேல காத்திருந்தோம்னா அவர் கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. பக்த் சிங் என்ற ஊழியக்காரர், அவரை ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன். பயங்கரமான ஊழியக்காரர். இப்போ இதுல தமிழ்நாட்டில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாரு. 10 நாள் மீட்டிங். அது இப்போ லாஸ்ட் நாள், இப்போ வந்து 4வது நாள் 3வது நாள் சாப்பாடு போடணும். 1 மணிக்கு கரெக்டாக சாப்பாடு டைம். ஆனால் அரிசி இல்லை, கையில் காசு இல்லை. அன்னைக்கு சாப்பாடு போகிறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை, அவர்கிட்ட பைசாவும் இல்லை. என்ன அப்போது சமையல் செய்கிறவங்கலாம் வந்தாங்க. எல்லாம் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 10 மணிக்கெல்லாம். 1 மணிக்கு சாப்பாடு எல்லாருக்கும் ரெடி ஆகணும்னா 5000 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணுன்னா எவ்வளோ சீக்கிரம் அவங்க செய்யணும். அப்போ சுகர் பேஷண்ட்டுங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அந்த சமையல்காரங்கெல்லாம் சீட்டை எழுதி அனுப்புகிறாங்க. இவர் மேடையில் உட்காந்துங்கிறார். இன்னும் அவங்க சாப்பாடு ரெடி பண்ணல, இப்போ செஞ்சாதான் 1 மணிக்கு சாப்பாடு எல்லாருக்கும் போட முடியும். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, ஆண்டவர் மீட்டிங் நடத்த சொன்னாருன்னு நடத்தினேன். சாப்பாடு இல்லைன்னா அவர் தான் கொடுக்கணும், வெயிட் பண்ணு. 12 மணி ஆயிடுச்சு. இனிமேல் நீ அரிசி வாங்கி வந்து கொடுத்தா கூட எங்களால் செய்ய முடியாதுன்னாங்க. 1 மணி கரெக்டாக மாட்டு வண்டியில் சாப்பாடு வருது. 2 மாட்டு வண்டியில் உள்ள பிரியாணி வருது. உள்ள மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு சொல்றாரு, போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடுப்பாங்க. எப்படின்னு கேட்டா, அங்க ஒரு பெரிய பணக்காரன், அவனோட திருமணம் நின்று போயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல பையன் வரல தாலி கட்டுறதுக்கு. அவ்வளோ கிராண்டா பண்ண கல்யாணத்துல அவ்வளோ சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சா. அப்ப அந்த மீட்டிங், அந்த கல்யாணத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரா, இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஏன் அவர்கிட்ட நம்ம போகலாம், ப்ரேயர் பண்ணலாம். போகும்போது என்ன பண்ணலாம், வெறும் கையோட போகிறது வேணாம், இங்கே மிச்சான சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கே கொடுக்கலாம். அப்போ அங்கே கொடுத்துட்டாங்க. இப்போது அவங்க வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். நெக்ஸ்ட் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சார். அப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உனக்காக நீ வார்த்தையை அவரோட வார்த்தையின்படி செய்யும் போது, அவரோட வார்த்தையை கவனமாய் கேட்டு செயல்படுத்தும் போது
ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த மாதிரி சூழ்நிலையும் கெட்டியா பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் கொடு. எல்லா மனுஷனோட விசுவாசம் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எனக்கு நல்ல விசுவாசம் இருக்கலாம், உனக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அத்தை வச்சு நான் பிரசங்கம் பண்ணவே முடியாது. ஆனா விசுவாசத்துக்கு ஆத்தர் அண்ட் ஃபினிஷர், தொடக்கமும் முடிவு யாரா இருக்கிறார்னா இயேசுதான் இருக்கிறாரு. அப்ப அவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை. எந்த சூழ்நிலையும் நான் அவர் வார்த்தையை அவர் சொன்னார்னா அவர் நடத்துவார் என்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். அதுதான் அவரோட வார்த்தையின் வல்லமை. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.